ஹே ஹோம் பேக்கர்ஸ், நல்ல ஒரு சாக்லேட் கேக் டேஸ்ட்டில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் பிரெட் கற்றுக்கலாம் வாங்க. நார்மல் பிரெட் இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டியான டேஸ்டி சாக்லேட் பிரெட் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீக்லேயே நான் 4 to 5 சாக்லேட் பிரெட் ரிப்பீட்டடாக பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் அடம் பிடிச்சு மறுபடி கேட்குறாங்க. சாக்கோ சிப்ஸ் லோடு ரொம்ப வெரைட்டியான பிரெட் ரெசிபி இது. வாங்க பிரெட் ரெசிபி, டின் சைஸ் அண்ட் பேசிக்கான பேக்கிங் டிப்ஸ், பிகினர்ஸ்க்கு கற்றுக்கிறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கு டவுட் வர டின் சைஸ் ரெசிபி பர்ஃபெக்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹோம் பேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் செரீஸ். பார்த்திங்களா, நம்ம சாக்லேட் ப்ரெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது. சாக்கோ சிப்ஸ் நிறைய போட்டு பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெரைட்டியான ப்ரெட்ஸோட ரெசிபிக்கு நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ இந்த கார்னர்ஸு சைடெல்லாம் இந்த டின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம ஸ்வீட் செரீஸோட டின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டின் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இது இப்போ ப்ராடக்ட் கோடு வந்து 999. அண்ட் இந்த டின்னு தேவையாக இருக்கிறவங்க 8438240956 நம்பரில் கூப்பிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்போ டின் சைஸ் பார்த்திங்கன்னா 8 inches லென்த்து, 3.5 inches வித்து அண்ட் 3.5 inches லென்த்து வருது. உள்ளே எல்லாம் பர்ஃபெக்டாக ஹெட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. அதனால் ப்ரெட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். லிட் போட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரெட்டு வந்து லிட் போடாமல் தான் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். இது தேவையாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது உள்ளே. நம்ம சாக்லேட் ப்ரெட் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல மைதா 230 grams, நல்ல குவாலிட்டியான மைதா பார்த்து எடுத்துக்கோங்க. தென் சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம் 50 grams. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கொக்கோ பவுட்ரு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வந்து மில்க் பவுடர். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட் இது ஆட் பண்ணால். தென் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ப்ரெட் இம்ப்ரூவர் 1% ப்ரெட் இம்ப்ரூவர். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம், தேவையானது மெஷர் பண்ணிக்கிறோம். இதில் கொக்கோ பவுட்ரு, மைதா அண்ட் மில்க் பவுட்ரு எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 150 grams வாட்டர் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லு ஊற்றுறாதீங்க. ஃபுல்லும் மைதா அப்சர்வ் பண்ணுற வரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. நல்லா பவுல்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கம்ப்ளீட்லி அப்சர்வ் ஆயிடுச்சு வாட்ரு. இனி தேவைப்படாது. இனி நம்ம பவுல்லேருந்து வெளியே எடுத்து டேபிள் டாப்பில் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 10 minutes நீட் பண்ணுறோம். நல்லா பார்த்திங்களா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் 10 minutes கண்டினியூஸாக நல்லா சாஃப்டான ப்ரெட் கிடைக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. நல்ல சாக்லேட்டு அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி வெரைட்டிஸான ப்ரெட் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். நல்ல குவாலிட்டியான 10 கிராம்ஸ் பட்டர். அதில் 5 மினிட்ஸ் நீட் பண்ணி விடுங்க பட்டர் போட்டு. சேம் ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே 5 மினிட்ஸ் நீட் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டோ நல்ல ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக நீட் பண்ண அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம், ப்ரூஃபிங் ரெடி ஆயிடுச்சா, நம்ம டோ ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறோம். கொஞ்சம் மைதா டேப் பண்ணி ஒரு சின்ன பீஸு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி நல்ல எலாஸ்டிக் மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரூஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த அளவுக்கு நீங்கள் நீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். நம்ம ஒரு பவுல் எடுத்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம டோவை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி நல்ல வார்மான ப்ளேஸில் வச்சு ஃபஸ்ட் ப்ரூஃபிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்ல வார்மான ப்ளேஸில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது ப்ரூஃப் ஆகிற டைமில் டின்னை ரெடி பண்ணுறோம். இந்த டின்னில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த டின்னோட சைஸு 18 to 3.5 இன்ச்சஸ் இன்ட்டு 3.5 இன்ச்சஸ்ஸு. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் சுற்றி, நல்ல ஈஸியாக டிமோல்ட் ஆகி வர்றதுக்கு. நம்ம டின்னு தேவையாக இருக்கிறவங்க 8438240956 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் டின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியான டின் இது. சுற்றி ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கார்னர்ஸில் எட்ஜஸில் எல்லாம் கரெக்டாக டேப் இது பண்ணி விடுங்க ஆயிலு. அதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆயில் நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ப்ராடக்ட் கோடு வந்து 999. இப்போ இதில் வந்து நான் லிட்டில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணல, நான் லிட் இல்லாமல் தான் பேக் பண்ண போகிறோம். இப்போ பட்டர் பேப்பர் கரெக்டாக அந்த சைஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி 8 இன்ச்சஸ் லென்த்து, 3.5 இன்ச்சஸ் வித்து அண்ட் 3.5 இன்ச்சஸ் லென்த்து. பர்ஃபெக்டான சைஸில் ப்ரெட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நம்ம சாக்லேட் ப்ரெட் வந்து இந்த மோடில் தான் பண்ணது. இப்போ நம்ம டோ ப்ரூஃப் ஆயிடுச்சு. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்ச் பண்ணி விட்டு ஏர் ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது நம்மளோட இந்த ஐட்டம் தான். நல்ல ஏரியாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான சாக்கோ சிப்ஸு போட்டால் தான் சூப்பரான இந்த சாக்லேட் ப்ரெட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 60 கிராம்ஸு சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் தான் அந்த ப்ரெட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட அந்த சாக்கோ சிப்ஸ் கடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டு. இப்போ ஃபுல்லி லோட் பண்ண போகிறோம் சாக்கோ சிப்ஸை நம்ம. நல்லா உள்ளெல்லாம் நல்லா லோடடாக போட்டுக்கோங்க. பார்த்திங்களா கலர் எப்படி வருது சாக்கோ சிப்ஸோடதும்.
இந்த ப்ரெட்டோட கலர்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் இதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம ப்ரெட்டோட டின் சைஸில் ஷேப் பண்ண போகிறோம் டோவை. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விடுங்க. டின்னோட சைஸுக்கு கரெக்டாக வச்சு இந்த சைடு முதல்ல க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஃபோல்டில் எல்லாம் ஏர் ரிலீஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அட் லாஸ்ட்டு கொஞ்சம் சீல் பண்ணி விடுங்க. அந்த லாஸ்ட்டு எண்டெல்லாம் சீல் பண்ணி இந்த ப்ரெட்டோட ஷேப்புக்கு கொண்டு வரணும். ரோல் பண்ணி இப்போ ஃபைனல் ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். 1 to 1.5 hours ஆகுது. நல்ல வார்மான ப்ளேஸில் வச்சுக்கலாம். ஃபைனல் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சிருச்சு, ப்ரூஃப் ஆயிடுச்சு நம்மது. டோ பார்த்திங்களா எவ்வளோ டபுளாக வந்திருக்கு பார்த்திங்களா? அவ்வளோ நல்லாயிருக்கு. பஞ்ச் பண்ண தோணும், ஆனால் இப்போ பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். எக் இல்லாட்டினா மில்க் வாஷும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மில்க்கு ப்ரஷில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது பண்ணி மில்க் வாஷும் எக் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரெட் மில்க்கும் எக்கும் இல்லாட்டினாலும் வாட்டரில் அப்படி வாஷ் பண்ணி விட்டு தான் வைக்கணும். ட்ரை ஆயிரும் இல்லாட்டினா. நல்ல ஒரு ப்ரௌன் லேயர் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணி வச்சா. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேண்டி வச்சு விட்றோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பேக் பண்ண போகிறோம். ப்ரீஹீட்டட் அவனில். நான் ஓடிஜியில் தான் நான் பேக் பண்ணுறது. ப்ரீஹீட்டட் ஓடிஜியில் 200 degreeயில் 45 minutes பேக் பண்ணி எடுக்கிறோம். வாவ், பார்த்திங்களா எவ்வளோ இதாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அவ்வளோ அரோமாவாக இருக்குது. சாக்லேட்டோட ஃப்ளேவரும் பட்டரோட ஃப்ளேவரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த மாதிரி ப்ரெட் பண்ணும்போது. ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ சூடான ப்ரெட்டில் நல்ல பட்டர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இந்த பட்டர் தேய்க்கும் போது அந்த சூடான ப்ரெட்டில் ரொம்ப அரோமாவாக இருக்கும் வீடு. இப்போ நம்ம அதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ப்ரெட் நைஃப் வச்சுட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். எவ்வளோ ஈஸியாக டீமோல்ட் ஆகுது பாருங்கள். வாவ், பார்த்திங்களா? வாவ், இந்த சாக்கோ சிப்ஸ் லோடட் எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள். ரியலி கிரேட். நல்லாயிருக்கு. இது பார்க்குறக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு நான் ரொம்ப தடவை பண்ணி கொடுத்தாச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. இப்போது நம்ம இது நல்லா கூல் பண்ண வைக்கிறோம். நம்ம ப்ரெட்டை ரொம்ப ஹாட்டாக இருக்குது. 1.5 hours to 2 hours கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ கூலாகிடுச்சு நம்ம ப்ரெட்டு. பார்த்தீங்களா, ஷேப்பு பார்த்தீங்க, இந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள், தொடுறதுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணலாம். ஷேப் பாருங்கள், இந்த சைடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ப்ரெட் மோல்டில் பண்ணதுனால. அது ஸ்லைசஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ஸ்லைசஸ்ஸு எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாக்லேட்டி, அவ்வளோ டேஸ்ட்டு, கேக்கு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை பண்ணி பாருங்கள், மறுபடி பண்ணுவீங்க. அவ்வளோ சாஃப்ட்டு, நல்லா இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பசங்களுக்கு ஸ்ப்ரெட்டோடு கொடுக்கலாம். இந்த மாதிரி தனியாக கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டியான ப்ரெட்டெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வரும். கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு நம்ம ப்ரெட்டின் வாங்கி பர்ஃபெக்டாக பேக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வீட்டிலே பண்ண இந்த ஸ்ப்ரெட்டில் தான் இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்ம நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வீட்டிலே பண்ண, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாக ஒரு கேக் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி வெரைட்டிஸான ப்ரெட்டெல்லாம் பண்ணி பாருங்கள். சேமாக ஒரே மாதிரி ப்ரெட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க பிகினர்ஸ். பேக்கிங்கை பேஷனாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.